ஃபர்ஸ்ட்டு உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சாரி. ஏன்னா இதோட ரிவ்யூ போடுறதுக்கு இவ்ளோ நாளாச்சு எனக்கு. அவ்ளோ பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. டிஎம் கூட பண்ணீங்க. இதோட ரிவ்யூ கேட்டு, இதோட லிங்க் கேட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எனக்கு இவ்ளோ கமெண்ட் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. எனக்கு அதிகமான கமெண்ட் வந்த ஒரே வீடியோ இதுதான். அடுத்து இன்னொரு விஷயம் ஹானஸ்ட்டா சொல்லணும் அப்படின்னா, இது நான் செகண்ட் டைம் தான் யூஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் டைமே எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. ஒரு சில விஷயம் குறைகளும் இருக்கு. எல்லாத்தையும் ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட்டு இந்த மாரி இந்த பிளேட் போட்டு சாப் பண்ணேன். சூப்பர் ஃபைனா சாப் பண்ணுச்சு. ஒரு 5 செகண்ட் தான். நல்லா பொடி பொடியா கட் பண்ணி எடுத்துருச்சு. அந்த பிளேடே யூஸ் பண்ணி கேபேஜ், கேரட் எது வேணாலும் சாப் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்லைசிங் பண்ணி காமிக்கிறேன். அதுக்காக அந்த பவுல் எடுத்துட்டு வேற பவுல் மாத்தியிருக்கேன். இந்த பவுல்ல வந்து என்னன்னா, நம்ம கீழ பிளேட் வச்சோம்னா, நம்ம ஸ்லைஸ் பண்ண அந்த பிளேட்லயே வந்து எல்லாமே கொட்டிரும். இப்ப நான் வெங்காயத்த போட்டு ஸ்லைஸ் பண்றேன். இதுவும் ஒரு 4 டூ 5 செகண்ட் தான். சூப்பரா ஸ்லைஸ் பண்ணிருச்சு. ஆனா கொஞ்சம் திக்கா இருந்த மாரி இருந்துச்சு. நல்லா தின்னா இல்லாம கொஞ்சம் திக்கா தான் இருந்துச்சு. ஆனா கையாட்டி கட் பண்ணா இன்னும் நான் மெலிசா கட் பண்ணுவேன். இது கொஞ்சம் மொத்தமா இருந்த மாரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அடுத்தது வந்து அதான் பிளேட் அப்படியே திருப்பி போட்டு, துருவி பார்க்கலாம், கேரட் துருவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேரட்ட உள்ள போட்டேன். அதுவும் ஜஸ்ட் 4 டூ 5 செகண்ட் தான். சூப்பரா துருவி குடுத்துருச்சு. இந்த கேரட் ஹல்வாலாம் பண்றதுக்கு துருவுவோம்ல, அந்த அளவுக்கு பொடிசா இல்ல. கொஞ்சம் பெருசு பெருசா தான் இருந்துச்சு. சாலட் பண்றதுக்குலாம் ரொம்பவே ஈஸியா இருக்கும். கேரட் பொரியல்லாம் பண்ண போறோம் அப்படிங்கிறதுக்கு கூட அது நல்லாருக்கும். அந்த கிரேட்டர்ல வெங்காயம் போட்டு துருவும்போது நல்லா மெலிசா இருந்துச்சு. அது கூட நம்ம சாலடுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரைத்தா அந்த மாரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து அந்த சாப்பர் பிளேடு போட்டு மாவு பெசஞ்சு பார்த்தேன். அதுவும் நல்லாருக்கு. 30 டூ 40 செகண்ட் தான் மாவு பெசஞ்சிருச்சு. கொஞ்சமா 1 கப் மாவு போட்டு பிணையிறோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியா இருக்கு. என்ன பொறுத்தவரைக்கும் இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அந்த ஸ்லைசிங்க தவிர அது மட்டும் தான் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை இல்ல. மத்தபடி எல்லாமே நல்லாருக்கு. இதோட லிங்க் வந்து நெறைய பேர் கேட்குறீங்க. நான் வந்து இத வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு Amazonல சர்ச் பண்ணும்போதே இது வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்ல தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னோட தம்பிக்கு இந்த பிக்சர் அனுப்பி அங்க இருக்கான்னு சர்ச் பண்ணி அங்க சிங்கப்பூர்லேருந்து தான் நான் வாங்குனேன். ஆனா இது வந்து யூபைல அவைலபிள்ல இருக்கு. அதுல வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் உங்களுக்கு Amazonோட லிங்க்கும் குடுத்துருக்கேன். யூபையோட லிங்க்கும் குடுத்துருக்கேன். நீங்க வேணா போய் செக் பண்ணி பாருங்க. தேங்க் யூ.